தென்கொரிய வேலைவாய்ப்பை பெற்றவர்களின் தொகை 3000-ஐ அண்மிக்கின்றது. நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அரசாங்கம் அஞ்சாது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விசேட அறிவிப்பு. சீன ஜனாதிபதியுடன் பிரதமர் ஹாரிரி சந்திப்பு. சோலார் பேனல் தொடர்பில் புதிய கட்டண முறை. பாஸ் லலித் துபாயில் கைது. சசீந்திர ராஜபக்சவுக்கு பிணை. மின்சார கட்டணத்தில் மாற்றமில்லை, வெளியானது அறிவிப்பு. செவ்வந்தியின் நேபாள பயணம், வெளியான அதிர்ச்சிகர பின்னணி. தொடர்பென விரிவான செய்திகள். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2927 இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவில் 100 யுவதிகள் அடங்குவதாகவும் அந்த பணியகம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி உற்பத்தி துறையில் 2197 இலங்கையர்களும், மீன்பிடி துறையில் 680 பேரும், கட்டுமான துறையில் 23 பேரும், விவசாய துறையில் 2 பேரும் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இதற்கிடையில் தென்கொரியாவில் வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ள மேலும் 200 இலங்கையர்களை இந்த மாத இறுதிக்குள் தென்கொரியாவுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இந்த மாத இறுதி வரை கொரிய வேலைவாய்ப்புகளை பெற்றவர்களின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டும் என எதிர்பார்ப்பதாக பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2025 கொரிய மொழி தேர்வுக்காக பரீட்சைக்காக 36,475 விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்துள்ளதாகவும், அந்த பரீட்சை எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் இடம்பெற உள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்படும் எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கண்டும் அரசாங்கம் அஞ்சப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்து வருவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருப்பதாவது: தாம் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியுறுவோம் என அவர்கள் அறிந்திருந்தாலும் அவ்வாறு எதையாவது எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அரசாங்கம் அச்சமடையாது. இருப்பினும் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை உரிய முறையில் கொண்டு வர வேண்டும். பாராளுமன்றம் சம்பிரதாயம், சட்டம் மற்றும் நிலையற் கட்டளையின் அடிப்படையிலேயே செயற்படும். எனவே சில சந்தர்ப்பங்களில் சபாநாயகரினால் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் வரலாற்று சட்டம், நிலையற் கட்டளையாக மாறும் நிலை உள்ளது. ஆகவே அதனை உரிய முறையில் முன்வைத்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதுடன் அதற்கான விவாதத்திற்கான தினத்தையும் வழங்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகள் எவ்வித தடையுமின்றி இடம்பெற்று வருவதாக அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில அரசு நிறுவனங்களின் பணிகள் கடந்த தினம் தடைப்பட்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகளும் தடைப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் போலியான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக தரகர்கள் இந்த சேவைகள் தடைப்பட்டுள்ளதாகவும் கூறி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சேவை பெறுவோரை தேவையற்ற அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருவதாக தற்போது செய்திகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாரகன்பட்டியில் உள்ள பிரதான அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் புதிய வாகன பதிவு மற்றும் வாகன பரிமாற்ற பணிகள் எவ்வித தடையுமின்றி நடைபெற்று வருவதாகவும், வேறுகிற சாரதி அனுமதி பத்திர பிரிவின் பணிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஏனைய அனைத்து மாவட்ட அலுவலகங்களின் பணிகளும் தற்போது எவ்வித தடையுமின்றி நடைபெற்று வருவதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இதுகுறித்து விசேட கவனம் செலுத்துமாறும், தரகர்கள் உள்ளிட்டவர்களின் போலியான தகவல்களுக்கு ஏமாறாமல் செயல்படுமாறும் அத்திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு சீனா ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பெய்ஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரடி அமரசூரியவை சந்தித்த போது சீன ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார். சீனாவும் இலங்கையும் நீண்டகால பாரம்பரிய நட்பை கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளும் அமைதி மற்றும் சகவாழ்வு என்ற 5 அம்ச கொள்கைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வளர்த்து வருகின்றன என்றும் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கின்றார். இது பல்வேறு நாடுகளுக்கு இடையே நட்பு ரீதியான நடத்தை மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மேலும் சீனா அதன் அண்டை நாடுகளுடனான அதன் ராஜதந்திரத்தில் இலங்கைக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என சீன ஜனாதிபதி கூறினார். கூரையுடன் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி பலகைகளுடன், அதாவது சோலார் பேனல்ஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட மின்கல வலுச்சேமிப்பு முறைமைகளில் இருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கான புதிய கட்டண முறையை இலங்கை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முறைமையின் கீழ் மின்சாரத்திற்கான அதிக கேள்வி நிலவும் நேரமான மாலை 6:30 மணி முதல் இரவு 10:30 மணி நேரம் வரை மின்கல சேமிப்பு முறைமைகளில் இருந்து விடுவிக்கப்படும் 1 கிலோவாட் மணி மின்சார அலகுகளுக்காக ரூபாய் 45.80 செலுத்த மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இந்த புதிய
கட்டண முறைமையின் மூலம் அதிக கேள்வியுள்ள இரவு நேரங்களில் தேசிய கட்டமைப்பிற்கு வழங்குவதற்காக பகல் நேரங்களில் சூரிய சக்தியால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமிக்க சூரிய சக்தி உற்பத்தியாளர்களை வலுச்சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. பஸ் லலித் என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான லலித் கன்னகர துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூடு மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட ஏராளமான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட பிணை மனுவை பரிசீலித்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகவ இந்த பிணை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே எல் சந்திரலால் இதனை அறிவித்தார். முன்னதாக 6.8% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது. இது தொடர்பில் தொடர்புடைய தரப்பினர்களிடம் அந்த ஆணைக்குழு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கோரியிருந்தனர். அவற்றை பரிசீலித்ததை அடுத்து மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேடிச் சொல்வதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நேபுள்ள சஞ்சீவ கொலை குற்றச்சாட்டில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரத் சவந்தே நாட்டை விட்டு தப்பிய விதத்தை காவல்துறையினர் வெளிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபரான பெண் கொலைக்கு பின்பு மித்தனிய பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து கே பாய் என்ற நபரின் உதவியுடன் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக தெரியவந்தது. அதன்போது சவந்தி சுமார் 6.5 மில்லியன் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பி சென்று 3 வாரங்கள் அங்கேயே தங்கியிருந்துள்ளார். பின்னர் பேருந்து மற்றும் தொடருந்து மூலம் தப்பி சென்று 7 நாட்களுக்கு பிறகு நேபாளத்தை அடைந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையிலேயே நேற்று நேபாளத்தின் மலைப்பாங்கான பகுதியில் உள்ள ஒரு பல மாடி வீட்டின் மேல்தளத்தில் தங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இஷாரா சவந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல வழிவகுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. 4 நாட்களுக்கு முன்னர் நேபாளத்திற்கு சென்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலமாகவே இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சவந்தி நீண்ட காலமாகவே தலைமறைவாகி இருந்து வந்தார். காவல்துறையினரின் தேடுதலில் சந்தேக நபரான பெண்ணை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர் மறைந்திருப்பதாக கூறப்படும் பல இடங்களிலும் காவல்துறையினர் சோதனைகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.